வணக்கம். நான் உங்கள் செல்வம் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 30 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். பிளம்பிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 5 டு 6 வருஷத்துக்கு பண்ணிட்டுருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் எம்ஆர்கே நகரில் அமைஞ்சிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரசாத் கன்ஸ்ட்ரக்ஷன் விருதாச்சலம் மற்றும் விழுப்புரத்தில் இருக்குது. அவங்களோட நம்பரை வீடியோவில் ஆட் பண்ணுறோம், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட ஃபுல் வீடியோ வந்து அடுத்த அப்லோட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 5 பாத்ரூம், கீழே இருந்து மேலே ஒரு 3, மொத்தம் 5 பாத்ரூம். ஒரு பாத்ரூமோட வீடியோ மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு நான் அதில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். பிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோலாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வந்து விருதாச்சலத்தில் ஒரு லக்ஸரியான பாத்ரூம், வால் மோல்டு, டைவர்ட்ரு, இது உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா ப்ரொஃபஷனும் கொடுத்துருக்கோம். வாங்க ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டோட சொல்கிறோம், ஓகேங்களா? வாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டைவர்ட்ரு, இந்த ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 7 அடி. 7 அடியில் நம்ம இதெல்லாம் எப்படி பண்ணலாம், எப்படி கொடுக்கலாங்கிறத சொல்கிறோம், வாங்க. கிட்ட வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 அடி வெஸ்டர்னுக்கோசரம் 3 அடியை ஒதுக்கிடணும். வெஸ்டர்னுக்கு 3 அடியை ஒதுக்கிட்டு, ஏன்னா நம்ம எவ்வளோதான் பேஷன் வச்சாலும் நமக்கு இடம் தேவை, ப்ரொஃபஷனல். அதேமாரி இந்த மூலையில் வந்து வாஷ் பேஷனு டைவர்ட்ரு வந்து ஃப்ளோரிங்லேருந்து உங்களுக்கு வந்து 4.75 அடி நம்ம ஹைட்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மட்டம்லாம் கரெக்டாக வந்துன்னா உங்களுக்கு இந்த டைவர்ட் லெவல் வந்து கரெக்டாக வரும். அதனோட கீழே ஸ்பவுட்டு பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு, ஃபைனல் 32 இன்ச்சு, பேஸ் மட்டத்துலேருந்து 32 இன்ச்சு கொடுக்கணும், ஓகேங்களா? இது வந்து என்ன 3 பைப்புன்னா, ஒன்று கூல் வாட்டர் நம்ம நார்மலாக வரவது, இது ஹீட் லைன், இன்னொன்று வந்து சோலார் லைன். மேலே ஃபுல்லாகவே சோலார் லைன் கொடுத்துருக்குறோம். ஃபியூச்சரில் அப்படியே ஹீட்ரு ஏதாவது ஃபால்ட்டுனால் சோலார் லைன்லேருந்து எல்லாமே டைவர்ஷன் பண்ணுற மாதிரி. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது இதுதான். பார்த்தீங்கன்னா ஸ்டாப் காருக்கு, ஏன்னா நம்ம 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் இருக்கும். நம்ம மேலே போய் லைனாக ஒரு சின்ன ஃபால்ட்டு, பிளம்பர் வராங்க, நம்மளே ஒரு மெயின்டெனன்ஸ் வரும், நம்மளை தவிர்த்து வேறு ஆளுங்க வராங்க, அப்படிங்கிற பட்சத்தில் மேலே போகக்கூடாது யாரும். நம்ம வந்து ரூமுக்குள்ள வரையே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் இது கொடுத்துருக்குறோம், ஓகேங்களா? அடுத்தது வந்து டைவர்ட்டர். இப்படி வந்துங்க, இன்னும் இப்படி வந்துங்க. டைவர்ட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 அடி கேப் கொடுக்கலாம். ஏன்னா ரூம் அகலமாக இருக்கிறதோசரம் நம்ம சென்டர் பண்ணுறத விட ஏதாவது ஒரு ஓரம் வியூவை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து டைவர்ட்டர் இங்கே இருக்கிறதுனால டைவர்ட்டர், ஹீட்டர் லைனு, ஸ்டாப் காருக்கு நாளைக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணால் இந்த பக்கம் தான் நமக்கு இடவசதி தேவை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நான் எவ்வளோ விட்டுருக்கேன்னா 3 அடி ஒதுக்கி விட்டுருக்கேன். ஒரு லேடர் போட்டு ஒரு ஒர்க் பண்ணணும், நாளைக்கு சப்போஸ் சோலார் ஃபால்ட்டுனா நம்ம ரூமுக்கு, இந்த ரூமுக்கு ஒரு ஹீட்டர் பாயிண்ட் கொடுக்கணும், இங்கே மேலே கூட இந்த ஹீட்டர் பாயிண்ட் இங்கே வைக்கணும்னா அதுக்கோசரம் இங்கே ஒரு லேடர் போட்டு நம்ம ஆளுங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கோசரம் இங்கே வந்து இந்த 3 அடி வியூ கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இதனோட ஹைட்டை வந்து எல்லாருக்குமே சொல்லணும்னு ஒரு ஆர்வம். நம்ம 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு நேற்று பண்ணலை. பார்த்தீங்கன்னா கிட்ட வைப்பா, பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பேஸ் மட்டத்துலேருந்து 14 இன்ச்சு கொடுத்துருக்குறேன். 14 இன்ச்சு எதுக்கு கொடுத்துருக்குறோம்னா, நமக்கு வந்து ஃபைனல் தேவை 9.5 இன்ச்சு தான். பேஸ் மட்டத்துலேருந்து 9.5 இன்ச்சு டைல்ஸு இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா அந்த 9.5 இன்ச்சு நமக்கு வந்துடும். இது இந்த ஸ்டாண்டு பண்ணாமல் பண்ணலாமா? பண்ணலாம். செங்கல் செவுரு பண்ணலாம். இது ஏன்னா நியூ பில்டிங், அவங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஃபுல் சேஃப்டியாக வேணுங்கிறதுனால ஜாக்வார் கம்பெனிலேருந்து இதை வர வச்சோம், அதனால் இதை பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன். இந்த ஏரியா வந்து 3 அடி இருக்குது, அதனால நான் சென்டர் பண்ணி இது டேபிள் டாப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டேபிள் டாப்புக்கு ஓசரம் இதை கொடுத்துருக்குறோம். டேபிள் டாப் பண்ணுறோம். நம்ம எந்த வாஷ் பேஷனாக இருந்தாலும் நம்ம என்ன அளவு கொடுக்கணும்னா 18 இன்ச்சு. பேஸ் மாட்டம் ஃபினிஷிங் வந்து நீங்கள் 18 இன்ச்சு கொடுக்கணும். 18 இன்ச்சு கொடுத்தா தான் நம்ம டேபிள் டாப் பண்ணிவிட்டு சப்போஸ் கபோர்டு பண்ணாலும் உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனும் அதில் மறையும். இதில் வந்து சென்டரில் வந்து வேஸ்ட் லைன் கொடுக்கணும், ஃப்ளோர் டாப் கொடுக்கல, கொடுத்த உடனே இதை பண்ணுறோம். இது மாதிரி 5 ரூம் இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம். 5 வீடியோ ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட இது பண்ண முடியாது, இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால் ஒரு ரூமை மட்டும் உங்களுக்கு எல்லா வியூவும் காட்டுறேன். இந்த வீடு ஃபுல் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் 5 ரூமையுமே ஒரு ஷார்ட் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு பார்க்குறேன். நன்றி, வணக்கம். இது போன்று இன்னும் பல பிளம்பிங் ஒர்க் சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கட் பண்ணி